சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பின்னாடி ரோல உட்காந்துக்கிட்டு எங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பேசும்பொழுது தகாத வார்த்தையில பேசுறது. திமுக காரங்க பக்கம் கேமராவை திருப்பினா எப்படி ரீல்ஸ் பண்ண முடியும்னு உங்க மக்களுக்கே தெரியும். ஏன்னா சட்டமன்றத்தில் எதிர்த்தரப்புல உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு கூச்சல் போடுறது, ஒவ்வொரு வரிக்கு வரி கூச்சல் போடுறது, வரிக்கு வரி கத்திக்கிட்டு இருக்கிறது, அங்கேருந்து இறங்கி ஓடி வர்றது. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சட்டசபையில அவை குறிப்பிலிருந்து நீக்கிறோம்னு சொல்லி நிறைய தீர்மானங்கள் நீக்கப்படுவ மாதிரி வார்த்தைகள் மாறிட்டு இருக்கு. பழைய ஏற்கனவே சட்டசபையில் அப்படிலாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும்போது இப்போ ஜாஸ்தியா தேவையற்ற வார்த்தைகள் நிறைய வருதா? ஜனநாயக முறைப்படி சட்டசபையை நடத்தும் போது நிச்சயமாக அனைவருடைய குரல்களுக்கும் பதிலளிக்கப்பட்டு இது மாதிரியான சில வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிறது மரபு. கடந்த ஆட்சியில் ஜனநாயகத்துக்கு இடமே இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஆட்சியில் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கு. அதனால ஜனநாயகத்தோட ஆட்சி நடத்துறோம். ஜனநாயகத்தோட எங்களுடைய சபாநாயகர் அதுக்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன மதிக்கப்படலை? வேண்டுமென்றே ரீல்ஸ் போடுறதுக்காக நீங்க பேசுறீங்க, அதுக்கப்புறம் அவர் நீக்கிறதுக்கு அப்புறம் அதை திருப்பி நீங்க கட் பண்ணி உங்களுடைய வெப்சைட்ல எல்லாத்தையும் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவோம். திமுக காரங்க பக்கம் கேமராவை திருப்பினா எப்படி ரீல்ஸ் போட முடியும்னு உங்க மக்களுக்கே தெரியும். ஏன்னா இங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்க முதன்முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் சட்டமன்றத்தில் இருக்கிறோம். நாங்க மாண்போட கருத்துக்களாக முன்வைக்கிறோம், மக்கள் பிரச்சனையை பற்றி நாங்கள் முன்வைக்கிறோம், எல்லா விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்கோம். அதே போல் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க சட்டமன்றத்தில் எதிர்த்தரப்பில் உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு கூச்சல் போடுறது, ஒவ்வொரு வரிக்கு வரி கூச்சல் போடுறது, வரிக்கு வரி கத்திக்கிட்டு இருக்கிறது, அங்கேருந்து இறங்கி ஓடி வர்றது. இன்னும் சொல்ல போனால் நான் நேரடியாக பார்க்குறேன், சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பின்னாடி ரோல உட்காந்துக்கிட்டு எங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பேசும்பொழுது தகாத வார்த்தையில் பேசுறது, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சட்டமன்றத்தை எப்படியாவது ஒரு சண்டை நடத்தி விடணும் அப்படின்ற ஒரு நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல மாண்பு இருக்குதா அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம ஒன்றும் தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸோ நம்ம எங்கேயுமே பேசலையே. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.